வரவிருக்கும் தேர்தல் இன்னொரு சுதந்திர போராட்டம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தூத்துக்குடி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சு வெங்கடேசனுக்கு ஆதரவாக பெத்தானியாபுரத்தில் கனிமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றதோடு சரி, இதுவரை என்னவானது என்றே யாருக்கும் தெரியாது என்று விமர்சித்தார். பிற மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அனைத்தும் கட்டி முடிக்கப்பட்டு விட்ட நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் ஜப்பானில் நிதி வாங்கி கட்ட வேண்டும் என கூறுகின்றனர் என்று கனிமொழி சாடினார். ஒன்றுமே இல்லாத உத்தரப்பிரதேசத்தில் பல பன்னாட்டு விமான நிலையங்களை அமைத்துக் கொடுக்கும் மத்திய அரசு மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் கண்டுகொள்ளவில்லை என்று அவர் பேசினார். அருணாச்சல பிரதேசத்தில் சீனா ஆக்கிரமித்து பெயர் மாற்றமே செய்துவிட்டதை பற்றியெல்லாம் கேட்பதற்கு மோடிக்கு தைரியமே கிடையாது எனவும் கனிமொழி விமர்சித்தார். பேசுறாரு மோடி, என்னவோ நான் தான் இந்த நாட்டையே பாதுகாப்பேன், நாங்க எங்களுக்கு மட்டும்தான் தேசபக்தி இருக்குங்கிறாங்க. நான் கேட்கிறேன், அங்கே சைனா அருணாச்சல பிரதேசத்துல கிட்டத்தட்ட 30 கிராமங்களை எடுத்து அதுல கட்டடங்கள் கட்டி அதுல அவங்க சீன மொழியில பேர் கூட வச்சுட்டாங்க. அந்த ஊர் நம்ம நாட்டுல வந்து நம்ம ஊரை எடுத்து நம்ம இடத்துல அவங்க வீடு கட்டி குடியிருந்து கிராமத்தை நிர்வகிச்சு பேரும் வச்சாச்சு. அதே போல லடாக்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க. ஆனால் இதை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்பதற்கு தைரியமோ திராணியோ நரேந்திர மோடிக்கோ பிஜேபிக்கோ கிடையாது.